ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகை கீர்த்தி சுரேஷும் மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் டேட்டிங் போகிறதாகவும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் பரபரப்பான ஒரு தகவல் சினிமா இண்டஸ்ட்ரியில் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அதிக சம்பளத்துக்காக கீர்த்தி சுரேஷ் ஒரு இந்தி படத்தில் படு கிளாமரா நடிக்க போகிறதாகவும் ஒரு பேச்சு அடிப்படுது. இதெல்லாம் உண்மையா இல்லை வதந்தியா? வாங்க பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் தமிழ் படங்களில் எப்போவுமே ஹோம்லியான லுக்கில் டீசெண்டாக தான் நடிப்பாங்க. தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு தனியாக ரசிகர் பட்டாளமே இருக்குது. அப்போ கீர்த்தி சுரேஷ் கிளாமராக நடிக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. தமிழ் படங்களில் மட்டும்தான் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி ஓம்லியாக நடிக்கிறாங்க. ஆனால் தெலுங்கு படங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமர் தூக்கலாக தான் நடிச்சிருப்பாங்க கீர்த்தி சுரேஷ். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற தகவல் என்னென்னா, இதுவரைக்கும் அவன் நடித்ததை விட அதிக கிளாமரா ஒரு இந்தி படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிக்க போகிறாராம். நம்ம தளபதி விஜய் நடித்த தெரி படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. தமிழில் சமந்தா நடித்த ரோலில் கீர்த்தி சுரேஷ் ஹிந்தியில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் லிப் லாக் சீன் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே கவர்ச்சியாக நடிக்க போகிறாங்க கீர்த்தி சுரேஷ். இதுக்காக கீர்த்தி சுரேஷ் பெரிய தொகையாக 4 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்க போகிறாங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் கீர்த்தி சுரேஷும் அடிக்கடி டேட்டிங் போகிறதாகவும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. இதை பற்றி கீர்த்தி சுரேஷ் வாயை திறக்கலைனாலும் அவருடைய அப்பா சுரேஷ்குமார் இது வெறும் வதந்தி தான், தயவுசெய்து உண்மையில்லாத ஒரு விஷயத்தை பரப்ப வேணாம்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாரெல்லாம் கீர்த்தி சுரேஷோட டை ஹார்ட் ஃபேனுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.